ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சுசியம் சுவையாக செய்ய இப்படி செய்யுங்க ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்காக இந்த சுழியத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சுழியம் செய்கிறதுக்காக 1 கப்பளவு கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. கரண்டியால் மசிச்சு விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துட்டனால கரண்டியால் மசிச்சு விடுறது ஈஸியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் எடுத்திருந்த பருப்பை கரண்டியால் மசிச்சு விட முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு துருவின தேங்காய் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். தேங்காய் உதிரியாக வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்த கப்பில் பருப்பளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கணும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. மண் தூசியெல்லாம் இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க வெல்லத்தில் மண் தூசி இல்லை அப்படின்னா அப்படியே பருப்பு கூட சேர்த்துக்கங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். இப்போ வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வடித்து வச்சுக்கணும். கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி வச்சு வெல்லத்தை வடித்து எடுத்துக்கிட்டா தான் பருப்பு கூட வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே சர்க்கரை தண்ணி வற்றும். வறுத்து வச்சுருக்க தேங்காயும் வெல்லத்தோடு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காயை 1 நிமிஷத்துக்கு வெள்ளை தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். இனிப்பு சுவை இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வெள்ளை தண்ணி கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ ஓரளவு வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெள்ளை தண்ணி வற்றிட்டு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்கும்போது சுசியம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேல் மாவு ரெடி பண்ணணும். எந்த கப்பில் நம்ம பருப்பளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம எடுத்திருக்க பருப்புக்கு 3/4 கப்பு மாவு கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பருப்பு உருண்டையில் மாவு நல்லா ஒட்டி பிடிக்கும். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஒட்டாது. இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கங்க. இதுதான் சரியான அளவு. நம்ம வேக வச்சுருக்க பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கணும். சுழியம் எந்தளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணும். இதே போல் எல்லா பருப்பையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்க பருப்பு உருண்டையில் ஒன்று எடுத்துட்டு கரைச்சி வச்சிருக்க மாவுல போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுறணும். இதே போல் எல்லா உருண்டைகளையும் மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுறணும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், மாவு வேகாது. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். சுசியம் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸுக்கு இந்த சுசியத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி. இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் மாவுல நல்லா முக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. இந்த ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.